ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா, இல்லாட்டினா ஆஃப்லைனில் ஏதாவது கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மெம்பர் ஒன்லி வீடியோஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கொஷினும் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக, அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் நான் கிளாஸும் எடுக்கலை, அதே மாதிரி அதாவது ஆன்லைன் லைவ் கிளாஸ், அந்த ஆன்லைன் லைவ் கிளாஸ்லாம் நான் எடுக்கலை. அதே மாதிரி ஆஃப்லைன்லேயுமே நான் எந்த கிளாஸும் எந்த இடத்துலையும் நான் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நானே ரியலாக எக்ஸ்போர்ட் பண்ணதுனால, எனக்கு ஏற்றுமதி தொழிலில் அந்த அனுபவம் அண்ட் நாலேஜ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அதை எப்படி பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஒன் பை ஒன்னாக நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுற டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நிறைய வீடியோஸை ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண அந்த வீடியோஸை ஒன் பை ஒன்னாக பப்ளிஷ் பண்ணி டோட்டலாக பார்த்தீங்கன்னா, அதில் அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ்லேயே எவ்வளோ வச்சுருக்கிறேன் அப்படின்னா 70+ வீடியோஸ் வச்சுருக்கேன். அதில் குறிப்பாக ஸ்டெப் 1ல் ஆரம்பித்து ஸ்டெப் 20 வரைக்கும் ஒரு 20 ஸ்டெப்பு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், அப்படியே ஸ்டெப் 20 வரைக்கும், அதாவது பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து குட்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நான் கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பெய்டு மெம்பராக ஜாயின் பண்ணணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன், நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், பேமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி ஆஃப்லைனில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, உங்கள் எல்லாரையும் ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லி, அந்த பிளேஸுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. பேமெண்ட் இல்லைன்னா அந்த பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் பே பண்ணுவீங்க. பே பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு டீச் பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டையுமே நான் பண்ணல. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, யூடியூப் யூஸ் பண்ணி, நம்ம யூடியூப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் டீச் பண்ணியிருக்கேன். அதில் ஈஸியாக எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டீச் பண்ணியிருக்கேன். இது தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பெய்ட் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் ஒரு மோர் டீட்டெயில்ஸ் நான் இப்போது சொல்கிறேன், அதை லிசன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கிளியராக இருப்பீங்க. நான் என்ன பண்ணலன்னா, ஆன்லைனில் லைவ் கிளாஸும் கண்டக்ட் பண்ணல, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸும் எங்கேயும் கண்டக்ட் பண்ணல. பட் என்னுடைய நாலேஜை யூஸ் பண்ணி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஏற்றுமதி தொழில் எப்படி பண்ணுறது அப்படின்றத தெளிவாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் மெம்பர் ஒன்லி வீடியோஸாக வச்சுருக்கிறேன். அதாவது பெய்டு மெம்பர் ஒன்லி வீடியோஸ். யார் யாரெல்லாம் யூடியூபுடைய அந்த ஜாயின், அந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, சேனலில் ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ண முடியும்னா அந்த வீடியோஸை பார்க்க முடியும். அதுதான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ். யார் யாரெல்லாம் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க அந்த வீடியோஸை பார்க்க முடியும். இந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் கேன்சலும் பண்ணிடலாம். அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஒரு ரெக்கரிங் பேமெண்ட், அதாவது ₹199 பெர் மந்த். எப்போ நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய யூடியூப் மூலமாக நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதுதான் கிளாஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கிளாஸ் தான், தெரியுதா? நான் ஒரு கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க முடியல அவங்களால அது என்ன அப்படின்ட்டு. ஸோ இது ஆன்லைன் லைவ் கிளாஸ் கிடையாது, ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது, லைவ் கிளாஸ் கிடையாது. பட் ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் யூடியூப் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா டீச் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு கிளாஸாக நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் ஏற்றுமதி தொழிலில்
இறங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸை நான் இப்போ சொல்கிறேன், பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.